ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி சுசுக்கியோட நியூ வேகனாரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நியூ வேகனார் என்ன, இந்த ஓல்டு வேகனாருக்கும் நியூ வேகனாருக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நியூ வேகனாரை நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு கூட. இந்த வேகனார் நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பேக்டான டிசைன் காராகவே நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வேகனார் ஒரு ஹெட்ச்பேக் வண்டி, அதுவும் ஒரு செடான் கிடையாது, இது ஒரு ஹெட்ச்பேக் வண்டி தான். ஸோ இருந்தாலுமே என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காம்பேக்டான வண்டியாக இருக்கிறதுக்கு தான் இது ஒரு மினி கூப்பர் மாதிரியான ஒரு கார். ஸோ ஒரு காம்பேக்டான ஒரு வண்டி கூட. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்னு நிறைய எனேபிள் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்துட்டு மாறுதல் கொண்டு வந்தாங்க. வேகனாரை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனோம்னா ஒரு நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். வேகனார் வந்துட்டு இன்னும் சொல்லணும்னா, ஒரு நிறைய வண்டி இதே செக்மெண்ட்டில் நிறைய பிராண்டில் இருந்தாலுமே, இந்த வேகனார் எதை மீன் பண்ணி ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரைஸ். ஃபஸ்ட்டு விஷயமே இதோட ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸிங்க்கு வேறு எந்த ஒரு காருமே வரல. இது வந்து அரௌண்ட் 5 to 6 உங்களுக்கு வந்துட்டு லேக்ஸில் கிடச்சிருதுன்னாலும், மற்ற வண்டிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா 7 to 8 இருக்கும். இதே மாதிரி ஒரு வண்டி, ஒரு ஈவி வண்டி ஒரு பிராண்டில் இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈவி வெஹிக்கிள் வந்து 10 லேக்ஸ், அதாவது ஸ்டார்ட்டிங்கே 10 லேக்ஸ். அப்படி நீங்கள் போகும்போது இந்த 10 லேக்ஸுக்கு இதுக்குள்ளாரையே நீங்கள் வந்து ஹையர் வேரியண்ட் வந்துட்டு இந்த வேகனாரில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த லெவலுக்கு இந்த வேகனாரில் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். மைலேஜ், குட் மைலேஜ் இதை பொறுத்த வரைக்கும் அரௌண்டு இதோட மைலேஜ் வந்துட்டு பார்த்தோம்னா, அதர் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த வேகனார்து மைலேஜ் வந்து குட்டாக இருக்குது. ஸோ இந்த வேகனாரோட மைலேஜ் பற்றி சொல்லணும்னா, பேசஞ்சர்ஸ் கார் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அரௌண்ட் இது 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் தருதுன்னு சொல்கிறாங்க வித் பெட்ரோல். அரௌண்டு 23 தரும். 1200 சிசி, அதாவது 1.2 லிட்டர் வேரியண்ட் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து 23 அரௌண்டு தருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 20னே நம்ம கணக்கு வச்சா கூட இது ஒரு நல்ல மைலேஜ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி, இதோட சிஎன்ஜி ஆப்ஷன் வந்துட்டு ஒரு சூப்பரான குட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேகனாரில் வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அரௌண்டு இதில் வந்து கொஞ்சம் சேஃப்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் தான், பட் ரோட் சைட் சேஃப்டின்னு ஒன்றும் கிடையாது. மாருதி சுசுகி பில்டு குவாலிட்டி நமக்கே தெரியும். ஸோ அது வந்து தப்பு சொல்லலை. ஏன்னா அது வந்துட்டு அவங்க அந்த பில்ட் குவாலிட்டி அதை கொடுத்ததுனால தான் நமக்கு லோ ப்ரைஸில் இந்த வண்டியை அவங்க கொண்டு வர முடிஞ்சுது. அவங்க கொஞ்சம் அதிகமாக பில்ட் குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் வைஸ் அது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் லோ ப்ரைஸாக கொண்டு வர்றது தான் மாருதி சுசுகியோட வேலை. அது ஒரு பில்டு குவாலிட்டி எதுவும் சொல்ல முடியலைனாலும் அது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெருசாக பார்க்குறது இல்லை. ஏன்னா மாருதி சுசுகியை நிறைய பேர் வாங்குறாங்க, அதனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறது இல்லையும் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு வண்டி.